நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நல்ல இது இல்லைனா அது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே நடந்திருக்கலாம்ல, எதுக்கு செகண்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்கும் பாடி அதை ஹோல்ட் பண்ணி கொண்டுட்டு போகுது? They would have carried மண்டவோடே இல்லாத பேபிஸ், abdominal wall இல்லாத பேபிஸ். We have seen anything and everything. Definitely not. First of all, இப்போல்லாம் நாங்கள் நார்மல் ஓவரிஸ் பார்க்குறதே இல்லைன்னு sometimes I tell my assistant. என்னோட கண்டிஷனில் it was a blighted ovum the first time. Again, it was a chromosomal abnormality. So the body expelled it out. Miscarriages are very, very a difficult condition for the whole family. What is that a recurrent rate, doctor? எது வந்து கண்டிப்பாக we have to look into it, alarming sign? இப்போல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகிறது லேட்டு, குழந்தை நிற்கும் போது ட்ரீட்மெண்ட்டோட, ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் பேனிக்கிங் ஈவன் ஆஃப்டர் ஒன். ஐவிஎஃப்னால எனக்கு பிற்காலத்தில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா? IVF is not an easy choice, but it has been a boon for many couples. சரகசி வச்சு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணும்போது அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆச்சு. செலிபிரிட்டி சரகசி இனிமேல பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Good evening everyone, welcome to Vibe with Priya pal. So இன்னைக்கு வந்து எபிசோட் 2. என்ன வந்து டாக்டர்னு நினச்சிட்டு நிறைய பேர் நிறைய கைனகாலஜி ஃபர்டிலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சத்தியமாக நான் டாக்டர் இல்லைங்க, ஐ பிலாங் டு ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ். பட் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் நான் வந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம இதெல்லாம் டீகோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் நம்ம கூட வந்திருக்காங்கன்னா, அது வெரி ஃபேபுலஸ் டாக்டர் Priya Kalyani. She is the leading gynecologist in Chennai. She owns the Kana Fertility Center and Women's Health. ஸோ இவங்க கிட்ட வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்க போகிறேன். அவங்க வந்து இதெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து வெறும் டாக்டர் மட்டும் இல்லைங்க, ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருந்தாங்க. ஸோ நான் வந்து உண்மையாகவே நீங்கள் டாக்டர் தானா அப்படின்னு கேட்டேன். ஷீ இஸ் ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் பப்ளி அண்ட் ஷீ இஸ் அ டாக் இன்ஃப்ளூயன்சர், விமன் ஹெல்த் அட்வொகேட். அவங்களோட ஹேட்ஸில் நிறைய இதை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நான் பேசிகிட்டே இருக்கிறத விட லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஹர். வெல்கம் டாக்டர். Thank you so much for the invite and the very kind introduction, I should say, Priya. தேங்க்யூ. லைக் ஐ திங்க் நான் வந்து அண்டர் ப்ளே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் மோர், பட் நம்ம கொஞ்சம் தான் டைம் இருக்குனால லெட்ஸ் கெட் டு த டாபிக். யா, ஸோ ஏன்னா அவங்கள வந்து நான் 2 டெலிவரிஸ்க்கு நடுவில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால we are going to maximize our thing. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் பியூபர்ட்டி டாபிக் டாக்டர். அது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பிகாஸ் எவ்ரிபடி லைக் எங்களோட ஃபாலோவர்ஸ்க்குலாம் வந்து ஹேவ் தே கேர்ள் சைல்டு. நம்மளோட வந்து பியூபர்ட்டி ஏஜ் வந்து 14-15 இருந்துச்சு, அது வந்து இப்போ 12 ஆயிடுச்சு. அண்ட் ஐம் ஹியரிங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் தட் இட்ஸ் 9 and 10 now. What is the reason for this ன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு வந்து ஒன் ஈஸி ஆன்சர்ன்னு சொல்லிட்டு கிடையாது பிரியா. ஐ வுட் சே இட் இஸ் ஆல்சோ நம்ம ஜெனரேஷன்ஸ் மாறிட்டு வருது, நம்மளை சுற்றி இருக்க உலகம் மாறிட்டு வருது. ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் சேஞ்சிங், என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஐ கான்ட் வேறு ஜெனரேஷன் நினைக்கிறேன். ஸோ அகெயின் வந்துட்டு வென் வி வேர் தேர் 13-14 தென் இட் பிகேம் 11 and 12 and now as you rightly said, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சில்ட்ரன் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது 9-10 சொல்லிட்டு மாறிட்டே வருது. பியூபர்ட்டி பொறுத்த அளவுக்கு இட் இஸ் மோர் ஆஃப் அ வெயிட். ஒரு வெயிட் அவங்க அட்டைன் பண்ணும்போது சம்திங் இஸ் கெட்டிங் கிக் ஸ்டார்டட் இன் அவர் பிரெயின்ஸ். அந்த ஹார்மோனல் சைக்கிள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. முன்னாடியோட நவ் நம்ம இருக்க கேர்ள்ஸ் தே ஆர் அட்டைனிங் தட் வெயிட் மச் ஏர்லியர். அண்ட் ஸோ ஐ வில் சே நம்ம வெயிட் கெயின், அதனால நம்ம டயட், சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இஸ் ஆன் த ரைஸ். தட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் இன் ஏர்லி பியூபர்ட்டி. இதை தாண்டி external environmental influences, maybe the pollution we are facing, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், குடிக்கிற தண்ணியில், ப்ரீத் பண்ணுற ஏரில், நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் இருக்க endocrine disruptors may play a role in this too. இது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், உங்கள் ஹோம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எப்போவுமே வந்துட்டு நிறைய அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் அவுட்கம்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போதும் இட் சீம்ஸ் டு புஷ் த பியூபர்ட்டி ஏஜ் a little earlier. Okay, this is an interesting factor. Like, so abusive environment la irundha it pushes yes, always adverse childhood environment உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த் அவுட்கம்ஸ் வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வந்து இப்போது ஏர்லி பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் என்ன அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரலாம் டாக்டர்?
மெயினாக ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு நம்ம சொல்கிறது 8 வயசுக்கு கீழேயே அவங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது. அதில் கூட என்ன மேஜர் வந்து இப்போ ஓகே நம்ம ஒரு மருந்து கொடுத்து அந்த பியூபர்ட்டியை நிறுத்தி வைக்கணும் ஃபார் த லாங் டேர்ம் ஹெல்த் ஆஃப் த சைல்டுன்னா மெயினாக அவங்களோட ஹைட் பொட்டென்ஷியல் வந்துட்டு அதை அஃபெக்ட் ஆகுமா. ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன ஹைட்டுன்னு வச்சு ஹைட் கேல்குலேஷன் இவங்களுக்கு போன் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அவங்களோட ஃபைனல் ஹைட் வந்து அஃபெக்ட் ஆகும் சிக்னிஃபிகண்ட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர்லி பியூபர்ட்டின்னா சம்டைம்ஸ் வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் மெடிசன் கொடுத்து அதை டெம்பரரிலி ஹால்ட் பண்ணுவாங்க த ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி ஸோ தட் த டிலேட் வந்து உங்களோட க்ரோத் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால. இதை தாண்டி பிகாஸ் நம்மளோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனால there is a small increased risk of certain reproductive cancers like breast and ovarian cancers ஓட risk மைல்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வயசு என்னமோ அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க பட் அவங்க பிரெயின் வந்து இன்னும் அது இட் ஹேஸ் நாட் காட் அப் வித் இட் இல்லையா. தே ஆர் நாட் எமோஷ்னலி தட் மெச்சூர். ஸோ அகெயின் அவங்க ஃபிசிக்கலி வேறு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, எமோஷ்னலி ரொம்ப இம்மெச்சூராக இருக்காங்கங்கும் போது அதனால சம் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, திஸ் இஸ் வெரி வேலிட் ப்ராட். அந்த இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் பிஹைண்ட்லேயே இருக்கும். ஸோ இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து உண்மையா இல்லையா? அதாவது பாய்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி ஆனாலும் தே க்ரோ அந்த ஹைட் வைஸ் வளருவாங்க, ஆனால் கேர்ள்ஸ் பியூபர்ட்டிக்குள்ளே என்ன வளர்றாங்களோ அதுதான் அப்படின்றது வந்து ஃபேக்டா டாக்டர்? சி க்ரோத் ஸ்பர்ட்டுங்கிறது ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸோட க்ரோத் ஸ்பர்ட் இஸ் அ லிட்டில் ஏர்லியர். ஸோ பியூபர்ட்டிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியுது, எப்போவுமே நம்ம ஏஜுக்கு வந்துட்டாங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து மெனார்கி ஆர் ஸ்டார்ட் ஆஃப் பீரியட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அது ஒரு டோர் இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி உடனே வி ஆர் கோயிங் இன் டு தட். இட் இஸ் மோர் லைக் அ ஹால்வே ஆர் பேசேஜ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய சேஞ்சஸ் நம்ம பாடிஸில் ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்டு இல்லை ஒரு ஆணுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பியூபர்ட்டி. க்ரோத் ஸ்பர்ட் ஃபார் கேர்ள்ஸ் இஸ் மோர். அதனால தான் அதே கிளாஸில் இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பொண்ணுங்க நல்லா டாலாக இருக்கும், அதே 2 கிளாஸ் கழித்து பார்க்கும்போது த பாய்ஸ் வில் ஸ்டார்ட் ஓவர் டேக்கிங் த கேர்ள்ஸ் இன் ஹைட். So they start their growth spurt a little earlier and that's why always a growth spurt வந்ததுக்கப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே போக மாட்டாங்க. அந்த 1 to 2 years it is very important both for boys and girls. அந்த growth spurt attain பண்ண உடனே to maximize their potential அப்படின்னா அந்த டைமில் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எக்ஸசைசஸ், ஜம்பிங், ஹேங்கிங் as well as having a nutritious diet is very important. ஸோ இப்போ வந்து இந்த ஹைட்டு தான் இருக்காங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டாலராக, பிகாஸ் இது நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, சின்ன வயசுலேயே வந்துடுறதுனால ஒரு ஹைட் ஹால்ட் ஆகிடுதுன்னு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டே அவங்க வந்துட்டு அந்த டைம் பீரியட்லேயே அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். ஷீ ஸ்டார்டட் க்ரோயிங்னா இன்னும் வந்து ஷீ வில் க்ரோ டில் 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக விடாமல் அவங்களுக்கு கரெக்டான பொருள் அயன் ரிச்சாக கொடுக்குறோமா, கால்சியம் ரிச்சாக இருக்கா, அவங்க டயட்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, அவாய்டிங் எக்ஸ்போஷர் டு டூ மச் ஆஃப் சுகர், ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் விச் இஸ் வெரி காமன், என்கரேஜிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மூமெண்ட் எஸ்பெஷலி ஈவன் இந்த ட்ராம்பலினில் ஜம்ப் பண்ணுறது, பாரில் ஹேங்கிங் எக்ஸசைசஸ், இதெல்லாமே உங்களோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ண முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் முடியும். நான் நிறைய தடவை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிட்டேன், பட் ஆனால் நான் ஒரு டாக்டரோட உட்காந்து அதை டீகோட் பண்ணதே இல்லை. நீங்கள் சொன்ன எதையுமே நான் ஃபாலோ பண்ணதில்லை டாக்டர் சின்ன வயசில், பிகாஸ் அந்த டைமில் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை, என் பேரண்ட்ஸ்க்குன்னு இல்லை, அந்த ஜென்ரேஷன்லேருந்து எந்த பேரண்ட்ஸ்க்குமே. ஸோ நான் வந்து டெய்லி மேகி சாப்பிட்றது, லேஸ், எவ்ரிடே ஈட்டிங் அவுட் சைட், நிறைய ஜங்க்கு, மில்க் மட்டும் குடிச்சதில்லை, பட் லாட் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ எனக்கு வந்து இந்த பிசிஓஎஸ்ன்றது டிடெக்ட் ஆச்சு, பட் அப்போ வந்து பிசிஓஎஸ்னால எதுவும் ப்ராப்ளம் வருமானலாம் நான் யோசிச்சதே கிடையாது. அண்ட் தென் தட்ஸ் when ஐ காட் மேரிட் ஏர்லி. அப்புறம் அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும்போது தான் ஐ ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ராங். என்னோட இதெல்லாம் மாற்றினது. இப்போ எனக்கு நிறைய பேர் பிங்க் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, அப்போது என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா, அது பிசிஓஎஸ் இருந்தாவே வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு இட் வில் காஸ் தட்டான்னு கேட்குறாங்க. உங்களோட டேக் ஆன் தட் என்ன டாக்டர்? டெஃபினெட்லி நாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போல்லாம் நாங்கள் நார்மல் ஓவரிஸ் பார்க்குறதே இல்லைன்னு சம்டைம்ஸ் ஐ டெல் மை அசிஸ்டன்ட் டாக்ஸ். ஆன் த ஒன் ஹேண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் பிசிஓஎஸ் நிறைய இம்மெச்சூர் எக்ஸ் இருக்குது, ஒன்று நல்லா மாதம் வளர்ந்து வெடிக்க மாட்டேங்குது. ஆன் த அதர் ஹேண்ட் வி சி வெரி புவர் ஓவேரியன் ரிசர்வ் ஓவரிஸ் ஆல்சோ. தட் இஸ் ஏஜ் ஆக நம்மளுக்கு எக்கோட குவான்டிட்டி குறையுங்கிறது நேச்சர். பட் அதை தாண்டி ஈவன் இன் த 20s வி ஆர் சீயிங் வேர் த ஓவரிஸ் வந்து ரொம்ப லெஸ் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் frankly alarming I will say because இப்போல்லாம் we are postponing வந்துட்டு மேரேஜ், we are postponing child bearing. 20sலலாம் இப்போ அதை பற்றி பேசவே முடியாது. பட் இப்போ இருக்க காலம் பார்த்தீங்கன்னா that's what I tell my daughter. பாரு இப்போ she is 22,
She's not going to be ready to talk about marriage at all, இல்லையா? So I have said, yes, when is the right age to get married? When you find the right partner. அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, ஒரு வயசு வந்துருச்சேன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு, நல்லா அழகாக கிடச்சாங்கன்னா பண்ணி வைக்கலான்னு. பட் இஃப் யூ கீப் போஸ்ட்போனிங் டூ மச், ஐம் கோன் ஃப்ரீஸ் யூ எக்ஸ்ன்னு சும்மா கலாட்டாக்கு சொல்வேன். பட் தட் இஸ் த சிச்சுவேஷன் வி ஆர் இன் நவ். ஸோ டாக்கிங் அபவுட் பிசிஓஎஸ், பேஷண்ட்டே வந்து எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, பிகாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃப் டயக்னோசிஸ் வர ஒரே கண்டிஷன் இதுதான். பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரை மாற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் எவ்ரி ஒன் திங்ஸ் நீர் கட்டி இருக்கு ஓவரீஸில். பிகாஸ் டாக்டர்ஸ் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது நீர் கட்டியா கரைக்கிறதுக்கு மாத்திரை மூலியமா இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு டெஃபினெட்லி கிடையாது. குட்டி குட்டியாக நீர் கோத்தாப்பில் நிறைய கருமுட்டைகள் தெரியுது. அந்த ஃபாலிக்கிள்ஸ் தான் நம்மளுக்கு பிசிஓஎஸ்ஸாக ரிப்போர்ட் பண்ணப்படுது. பட் இட் இஸ் அ ஹார்மோனல் ப்ராப்ளம், மெட்டபாலிக் ப்ராப்ளம், ஒவேரியன் ப்ராப்ளம்னு கிடையாது. ஸோ அது உங்களுக்கு எக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகலை, ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். உங்களுக்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் மெடிசன் அந்த கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கு மாதம், ஸோ தட் யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இன் தட் மந்த். யூ மே ரிக்வயர் சம் ட்ரீட்மெண்ட். பட் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன? பிசிஓஎஸ் நம்மளா ரெகுலேட் பண்ணணும்னு நினச்சோன்னா லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் தான். பிகாஸ் there is a close association with obesity in 70% of women. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெயிட்டு கம்மி பண்ணோன்னா ஈவன் 7 to 10% ஆஃப் their weight அவங்க லூஸ் பண்ணும்போது அவங்களோட இந்த ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன் கரெக்டாகி திரும்ப அவங்களோட சைக்கிள்ஸ் ஓவுலேட்ரியாக ஆகிறதுக்கு, கருமுட்டை வளர்கிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டுமே போதுமா? இல்லை சில பேருக்கு மெடிக்கலி அதையும் தாண்டி ஹெல்ப் தேவைப்படும்ல டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தட் இஸ் த கார்னர் ஸ்டோன். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம அதை வந்து இப்போ யாருக்காவது ஒருத்தங்க வராங்க, வெயிட்டை கம்மி பண்ணிட்டு வாமா அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னா அவங்க வரப்போகிறாங்களா? திரும்ப சான்ஸே கிடையாது. எல்லாருக்கும் இப்போவே கன்சீவ் ஆனோம், அவங்களோட சோஷியல் ப்ரெஷர் இருக்குது, சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க மாதம் பீரியட்ஸ் வந்துருச்சான்னு. ஸோ இதையும் செஞ்சுட்டு அப்போ ஓவுலேஷன் இண்டக்ஷன் மெடிசின்ஸ் மே பி ரிக்வயர்ட் டு மேக் தெம் ஓவுலேட் ஸோ தட் தே ஹேவ் அ ஃபாஸ்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட். ஓகே. இப்போ எக் ஃப்ரீசிங்னு ஒரு கான்செப்ட் பேசுனீங்க, அது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 20s நோபடி இஸ் கெட்டிங் மேரிட், எவ்ரிபடி இஸ் புஷிங் இட் டு லேட் 20s or 30s. பட் இமோஷனலி நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வர அந்த டைம் ஆகுது. ஆனால் ஃபிசிக்கலி our body is aging. ஸோ அதுக்கு வந்து இந்த எக் ஃப்ரீசிங் anybody you can just walk in, you don't have to be married, யார் வேணாலும் அதை பண்ணிக்கலாமா? அது ஏன் வந்து இப்போ எல்லா டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? I do not recommend egg freezing. I say for everyone. I mean, I don't recommend egg freezing lightly. அப்படின்னு தான் சொல்வேன். Where it is required. So, இப்போ where it is required ன்னு எப்படி தெரியும்? I will say you are planning to postpone child bearing. ஏன் கல்யாணம் ஆச்சு, நாங்கள் இப்போதைக்கு வந்து நாங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ தான் நாங்கள் வந்துட்டு குழந்தை பற்றி யோசனை பண்ணுவோம். கரெக்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஏரியா வேர் we are sort of disadvantaged when it comes to reproduction compared to men. Because women are born with all the number of eggs we'll ever have. அதுக்கப்புறம் we don't make new eggs. நாங்கள் ஐவிஎஃப் பண்ணாலும் யூஸ் பண்ணுறது இருக்க கருமுட்டைகளை தான். ஸோ ஒரு ஏஜ் ஆக ஒரு பெண்ணுக்கு அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் எக்ஸும் குறையுது, குவாலிட்டி ஆஃப் எக்ஸும் குறையுது. இதை நம்மளால் மாற்றவே முடியாது. இப்போ 25 ஒரு 3 பேர் எடுத்துக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ தே மே ஹவ் பீன் பார்ன் வித் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ். இல்லை த ரேட் ஆஃப் எக்ஸ் விச் வி ஆர் லூசிங் எவ்ரி மந்த் சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தானாகவே ஈவன் இன் யோர் mid-20s குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வில் சே when you are postponing child bearing, be it the man or woman, check your fertility. ஒரு சிம்பிள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி inexpensive, widely available in a country like ours. What type of scanning, doctor? Ultrasound pelvis, uterus, ovaries நார்மலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஒரு blood test எடுத்துக்கோங்க உங்கள் ovarian ரிசர்வ்க்கு. ஆண்களுக்கு மெயினாக செமன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. எல்லாம் நார்மலாக இருந்தால் you don't have to necessarily freeze your eggs. Wait and then try. விசிட் these tests on a yearly basis. எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கோங்க. ஏன் 4-5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேணும்னு பிளான் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நம்மளுக்கு உடனே நிற்கலை. அப்போ நம்ம வந்து 6 மாதம்தான் வந்து ட்ரை பண்ணோன்னு நினைப்போமா? இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி 5.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் அந்த டைமில் எதுவும் குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா there is not a lot we can do to really reverse the process. அப்படிங்கும்போது ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவாக ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது பெட்டர். பட் எக் ஃப்ரீசிங் எப்போ?
கம்மியாக இருக்குது, இப்போ என் சூழ்நிலை என்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, இல்லை நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லை, ஐ டோன்ட் நோ, மேபி ஐ வில் வாண்ட் அ சைல்டு இன் ஃபியூச்சர், மேபி நாட், ஐ ஹவ் ஸ்டில் நாட் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு இருக்காங்களா, அப்போது freezing your eggs a little sooner, at least in your late 20s rather than in your mid 30s would be better choice, because you will get more number of eggs, you will get better quality eggs, so then you can make a choice about your reproduction in future. So it's not a easy solution. இட்ஸ் நாட் as if ஃப்ரீஸ் பண்ணி வச்சா எல்லாருக்கும் டெஃபினட்டாக கேரண்டியாக குழந்தை பெற்றுக்க முடியும் ஃப்யூச்சர்லன்னு. ஷுட் நாட் பி லைட்லி அப்ரோச்ட், பட் வேர் நெசசரி ப்ராப்பர் கவுன்சிலிங்கோட வேணும்னா மேற்கொள்ளலாம். ஓகே. ஸோ இவ்வளோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தே கெட் ப்ரெக்னென்ட் ஆர் நேச்சுரலியும் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. பட் என்னோட கண்டிஷனில் இட் வாஸ் அ பிளைட்டட் ஓவம் த ஃபர்ஸ்ட் டைம், அண்ட் தென் செகண்ட் இட் வாஸ் அ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. ஸோ த பாடி எக்ஸ்பெல்ட் இட் அவுட். இப்போ வந்து இது ஏன் நடக்குது டாக்டர்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? இஸ் தேர் எனி வே டு ப்ரிவென்ட் இட்? பிகாஸ் எனக்கு வர மெசேஜஸ் எனக்கு உங்களை மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரியல. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா it will be helpful for them. Miscarriages are very a difficult condition for the whole family and the couple to deal with. ஏன்னா ஹாப்பியாக இருக்கும், ஒரு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்திருக்கு, ஆனால் ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் ஆகிற பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, விச் மேக்ஸ் இட் வெரி ஒரு எமோஷ்னலி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் ஃபார் தெம் டு ஹேண்டில். அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு க்ரீவிங்க்கு டைம் கொடுக்கணுங்கிறது முக்கியம். இது என்ன இப்போ தானே ஆச்சு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், உனக்கு தான் வயசு இருக்கே, இந்த மாதிரி சொல்லி அதை தட்டி கழிக்கக்கூடாதுன்னு. ஆல்வேஸ் வென் ஐ கிவ் அ பேட் ரிசல்ட் டு அ பேஷண்ட், அவங்க வந்து உட்காந்து அழ ஆரம்பிப்பாங்க, கூட இருக்கவங்க உடனே அழாதன்னு சொல்லுவாங்க. ஐ செட் நோ, லெட் ஹர் க்ரை, ஷீ ஹேஸ் டு க்ரீவ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், ஸோ அகெயின் இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹெல்த்தி ரிலீஸ் ஆஃப் எமோஷன்ஸ், ஸோ அதனால் அழாதன்னு சொல்லாதீங்க, ஸோ அகெயின் லெட் ஹர் கெட் ஓவர் தட் அண்ட் கிவ் ஹர் சம் டைம். அப்புறம் தான் நான் அடுத்தது அந்த மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே பேசுவேன். கொஞ்சம் லெட் த நியூஸ் சிங்க் இன், கிவ் தெம் சம் டைம் டு கம் டு டேர்ம்ஸ் வித் இட். ஐ வில் சே இட்ஸ் அ லாஸ் இஸ் அ லாஸ். உங்களுக்கு முன்னாடியே குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஈச் ப்ரெக்னன்சி இஸ் அ லாஸ் ஃபார் த மதர் வென் இட் ஹேப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் மிஸ்கேரேஜஸ் ஏன் ஆகுது? முக்காவாசி ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் மிஸ்கேரேஜஸ் ஹேப்பன் பிகாஸ் அந்த கரு சரியாக நிற்கலை. ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இப்போலாம் வி ஆர் டாக்கிங் ஸோ மெனி திங்ஸ் பிரியா. ரீப்ரொடக்டிவ் இம்யூனாலஜின்னு இட் இஸ் சம்திங் விச் இஸ் கம்மிங் அப், வேர் அப்பா அம்மாவோட ஹெச்எல்ஏ டைப்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த எம்ப்ரியோ வந்துட்டு சரியாக வந்துட்டு மதரோட பாடி வளர விடாது. ஸோ தேர் ஆர் திங்ஸ் லைக் மேட்சிங் வேர் congenital marriage சொல்றீங்களா? கன்ஜெனிட்டலாகவே அவங்களுக்கு அது ரிக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் போய் அந்த கரு வந்து மதரோட பாடி இப்போ வந்து ஒரு கருவை ஏற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ ஃபாரின் ஆப்ஜெக்ட். 50% தான் மதரோட ஜீன்ஸ் இருக்குது, 50% ஃபாதரோட ஜீன்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் அது வந்து அந்த கருவை வளர விடுது, நர்ச்சர் பண்ண விடுதுன்னா அப்போ அதுக்கும் இருக்கிற எம்ப்ரியோக்கும் உங்களுக்கு மதரோட பாடிக்கும் இருக்க கிராஸ் டாக்கே இப்போல்லாம் வந்துட்டு அந்த ரிசப்டார் அளவுக்கு போகிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எப்படி பேஷண்ட்ஸ் ஆர் பீப்புள், I'll not tell patients, how are people and women getting pregnant so easily and able to have children? There are so many things involved in this. இதெல்லாம் தாண்டி வந்து அது நடக்குதுன்னா இட் இஸ் ரியலி அ மிரக்கிள் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கரு உருவாகிறது 50% அம்மா கிட்டேருந்து ஜீன்ஸ், 50% அப்பா கிட்டேருந்து. ஸோ ரெண்டு சைட்லேயுமே ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு பெண் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அந்த கருவை வளர்க்குறாங்கங்கிறதுனால ஸோ யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க, மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா உன் யூட்ரஸ் வீக்காக இருக்குது, வீட்டில் உட்காந்துரு, வேலைக்கு போகாத, நீ ட்ராவல் பண்ண, அந்த குழந்தைய தூக்குன, இதை சாப்பிட்ட, அதனால தான் ஆச்சுன்னு. தட்ஸ் வாட் ஐ மேக் ஷூர் ஐ டெல் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் ஆஃப் மைன் ஹூ ஹஸ் ஹேட் அ மிஸ்கேரேஜ், யூ கேன் நாட் காஸ் யுவர் மிஸ்கேரேஜ். நீங்கள் பண்ணது ஐ நோ யூ ஆர் ஆஸ்கிங் பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. யூ கேன் நாட் காஸ் யுவர் மிஸ்கேரேஜ். ஏன்னா அது கரு நின்று போச்சு. அது நல்லா நின்று இருந்தால் உங்கள் பாடி அதை வந்துட்டு வளர விடுது. நல்லா நிற்கலைன்னா இது சரியாக நிற்கலை, பை நேச்சர் செலெக்ஷன் இட் இஸ் கெட்டிங் மிஸ்கேரிட் ஆர் த ஹார்ட் பீட் ஸ்டாப்ஸ், இட் ஸ்டாப்ஸ் க்ரோயிங். மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் டியூ டு குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் லைக் யூ செட் யூ ஹேட் த செகண்ட் டைம். அது தாண்டி த குட் நியூஸ் இஸ் தட் ஒரு வாட்டி ஆயிருந்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நல்ல சான்ஸ் இருக்குது. இட் டசன்ட் மேட்டர், உங்களுக்கு யூட்ரஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. யூட்ரஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆர்கன், வீக்லாம் இல்லை, பயப்படாதீங்க. யூ கேன் கண்டினியூ டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங் அண்ட் வி வில் செக் சர்டன் ஃபேக்டர்ஸ். எதுவும் கரெக்டபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணுவோன்னு.
ரெக்கரண்டா மிஸ்கேரேஜ் ஆகிறதுங்கிறது இஸ் a different topic by வாட் itself. இஸ் அட் ரெக்கரண்ட் ரேட் டாக்டர்? எது வந்து கண்டிப்பா we have to look into it alarming sign? Before it used to be textbook description 3 miscarriages in a row அப்படின்னா recurrent miscarriage ன்னு சொன்னோம். பட் nowadays இப்போல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகிறது லேட்டு, குழந்தை நிற்கும் போது ட்ரீட்மெண்ட்டோட, ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் பேனிக்கிங் ஈவன் ஆஃப்டர் ஒன். ஸோ யூஸ்வலி ஒன்னுக்கு ரொம்ப எவாலுவேட் பண்ணுறது இல்லை அன்லெஸ் இட் வாஸ் அ ஓல்டர் கப்பிள் ஐவி ப்ரெக்னன்சி அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் அதர்வைஸ் ஐ வுட் சே ஃபார் 2 miscarriages ஆயிருந்தது in a row we look for factors and we term it as recurrent pregnancy loss. Thankfully it is a rare condition, less than 5%. முக்காவாசி they go on to have normal pregnancies the next ஸோ time யூஸ்வலி around. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் தான் இது நடக்கும்ல Yes. டாக்டர்? ஒன்ஸ் யூ கிராஸ் தட் போர்ட் Yes, இட்ஸ் 80% of the time it happens in the first trimester. There are losses happening in the second and in the third, and they are very very hard to deal with, but they are not as common as first trimester losses. ஓகே. இப்போ வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால இப்போ என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சின்னு பார்த்தீங்கன்னா த பேபி வாஸ் தேர் அன்டில் லைக் 21 வீக்ஸ். ஸோ என்னன்னா வந்து கிரீபி சிண்ட்ரோம்னு ஒன்று பர்டிகுலர் ஐ அண்ட் பேல் ஆர் ரிலேட்டட். ஸோ அதனால ஏதோ ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் பிகாஸ் வி ஆர் க்ளோஸ்லி நெட்டுன்றனால இருந்துச்சு. ஆனால் வந்து மை பாடி லெட் த பேபி க்ரோ. த திங் வாஸ் த பேபி ஹேட் ஹார்ட் பீட் எல்லாமே இருந்துச்சு, பட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் were not developed. Okay. So they said that the survival rate in the third trimester or even during delivery is not there. So they terminate the pregnancy because 22 weeks அப்புறம் it is not allowed. So I was right in 21 and the 20th week anomaly scanல தான் we figured it out. why did my body let நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நல்ல இது இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே நடந்திருக்கலாம்ல, எதுக்கு செகண்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்கும் பாடி அதை ஹோல்ட் பண்ணி கொண்டுட்டு போகுது அப்படின்னு. Definitely till birth also நீங்க second trimester scan thankfully picks up a lot of the major anomalies. இந்த மாதிரி குழந்தையால பிழைக்க முடியாதுன்னா எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, we are offering termination and it is allowed in a country like ours. யூஎஸ்ல இருந்துச்சுன்னா it is much more how the situation is drastically different as such. பட் அகைன் நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும் போது ஒரு ஸ்கேன் கூட இல்லாமல் வருவாங்க நிறைய பேர் வந்துட்டு, வந்து தான் டெலிவரி ஆகும், பேபி ஏதாவது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி they would have carried மண்டை ஓடே இல்லாத பேபிஸ், abdominal wall இல்லாத பேபிஸ். we have seen anything and everything working in those 2 years at KMC பார்த்தீங்கன்னா. why does the body allow it to grow? because அது non lethal mutation இல்லை. ஸோ lethal mutation இது வாய்ப்பே இல்லைங்கிறது ரொம்ப early ஆயிடுது. non lethal mutations குழந்தைக்கு பெரிய குறைபாடு இருக்கு, பட் ஸ்டில் அது உயிர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது அது நீங்கள் தேர்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்கேன்லேயே சில ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சிலது வந்து 5 மாதம் வரைக்கும் போகும்போது பேபி வளரும் போது உருவமைப்பு அப்போ தான் வந்துட்டு பார்ட்டாக பார்க்குற ஸ்கேன். அதனால தான் அனாமலி ஸ்கேன் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்குறது நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்கிறது. 20th week ஸ்கேன் அதுலேயே வந்து ஒரு 80 to 90% எனி மேஜர் இது அண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் அதான் கேட்பாங்க, இல்லை நல்லா இருக்குல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டெல் தெம் 80% மேஜர் ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸ் எதுவும் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் பார்க்குறோம். தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் ஆர் பிக்ட் அப் இன் த தேர்ட் ட்ரைமெஸ்டர் தோ நான் லீத்தல். அண்ட் எல்லா பார்ட்டும் கரெக்டாக வேலை பார்க்குதா அது குழந்தை பிறந்த உடனே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம It's beyond the medical it's beyond the medical capability also to sometimes though they are rare. ஓகே. இப்போ வந்து நார்மலாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறாங்க, எப்போ வந்து இல்லை நமக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்குது, நார்மல் ஒர்க் ஆகாது, நம்ம வந்து ஹெல்ப் எடுத்துக்கணுன்றது எப்போ டிசைட் பண்ணணும்? தட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நான் 2 மாதம் ட்ரை பண்ணேன், 3 மாதம் ட்ரை பண்ணேன், இமீடியட்டாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் இந்த ட்ரை பண்ணுறாங்க. சரி எவ்வளோ நாள் உடலுறவில் இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்டால் வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு 2 வாட்டி அப்படிங்கிறது. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அட்லீஸ்ட் 3 to 4 times in a week unprotected intercourseல இருந்திருக்காங்க for a period of at least 12 months. அதுதான் வந்து டெக்ஸ்ட் புக் சேஸ் நீங்கள் வந்துட்டு seek help. 12 மாதத்துக்குள்ள 80% of the couples should have achieved a pregnancy if everything is okay. சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. By that time 90 to 95% of the couples should have achieved a pregnancy. பட் உங்களுக்கு லேட் மேரேஜ் 35க்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, பீரியட்ஸ் உங்களுக்கு PCOS இருக்குது, எப்போ வருதுன்னே ஒரு கணக்கே இல்லை, அதனால ஓவுலேஷன் ஆகுதா இல்லையா தெரியல. அப்போ 6 months ட்ரை பண்ணுங்கள்.
அப்படியும் உங்களுக்கு சக்ஸஸ் இல்லைன்னா இட் இஸ் பெட்டர் டு சீக் ஹெல்ப். ஓகே. ஸோ சீக் ஹெல்ப்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் IUI, IVF அந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? எது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டாக்டர்? First and foremost, we always start with basic evaluation, husband and wife. Always that is very important. Husband 50% partner in the baby. அவரை மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு irregular periods இருந்தாலும் சரி, ஸ்கேன்ல சிஸ்ட் லேடிக்கு இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு சிம்பிளான நான் இன்வேசிவ் செலவில் ரொம்ப கம்மியான ஒரு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட். அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே கூடாது. பிகாஸ் அவங்க கிட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் ஆல் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபார் த உமன் சச்சுங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலி ஓவுலேஷன் இண்டக்ஷன், கருமுட்டை வளர்ச்சி தூண்டுதலுக்கு பூஸ்ட் மாதிரி மாத்திரையோ ஊசியோ போடுறது, வளருதா இல்லையா ஸ்கேன் மூலியமாக பார்க்குறது, ஃபாலிகுலர் ஸ்கேன். அது சில மாதங்கள் பார்த்தோம் நிற்கலைன்னா ரெண்டாவது கட்டம் IUI, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். எக்கு உடையிற டைமில் அவரை விந்தணுக்கள் தர சொல்லி சுத்தப்படுத்தி ஃபில்டர் அவுட் பண்ணி நல்ல மூமெண்ட் இருக்க விந்தணுக்கள் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது. அதுவும் சில மாதங்கள் பார்த்தோம் நிற்கலைன்னா லாஸ்ட் ஸ்டெப் இஸ் வாட் இஸ் IVF. பட் இந்த ரெண்டு முதல் ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸ் தட் இஸ் ஓவுலேஷன் இண்டக்ஷன் IUIல நிற்கிறதுக்கு லேடிஸ்க்கு ஒரு எக்காவது வளரணும், ரிலீஸ் ஆகணும், ஒரு டியூபாவது அடைப்பு இல்லாமல் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஆண்களுக்கு விந்தணுக்கள் கவுண்ட் ஒரு லெவலுக்காவது இருக்கணும். அப்போ தான் we can offer these two simpler steps as such. அதர்வைஸ் அவங்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, விந்தணுக்களே இல்லை, ஏசோஸ்பெர்மியா, பெண்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைடும் டியூப் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டைரெக்டாக IVF சஜஸ்ட் பண்ண வேண்டியது ஏற்படலாம். ஸோ சப்போஸ் ஆண்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை கவுண்டே இல்லை ஏசோஸ்பெர்மியாங்கிற கண்டிஷனில், பெண்களுக்கு ரெண்டு சைடும் டியூப் அடைப்பு இருக்குது, ஆர் வந்து வயது ரொம்ப ஆயாச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அப்போ சில சுச்சுவேஷன்ஸில் வி மே ஹாவ் டு ஆஃபர் IVF as the first choice. ஓகே. ஸோ இப்போ வந்து IVFனால எனக்கு பிற்காலத்தில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, ஒரு பயம் இன்னும் இருக்குது. அதை வந்து அதுக்கு உங்களோட See, IVF is not an easy choice, but it has been a boon for many couples. அவங்களோட dreams of parenthood realize ஆகணுங்கும்போது it is a physical, mental, emotional, financial stress to the family, to the couple, to the woman mainly பார்த்தீங்கன்னா. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி சாய்ஸ். இதனால் போடுற இன்ஜெக்ஷன்னால பிற்காலத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமா? நாட் நெசசரிலி. பட் ஆக்சுவலி வாட் எவிடன்ஸ் சேஸ் இஸ் ஆஸ் அ ஹோல் infertile cohort of womenக்கு something is there which can cause certain problems in future. ஸோ நீங்கள் போடுற இன்ஜெக்ஷன்னால உங்களுக்கு வந்துட்டு பிற்காலத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ் ஆர் சுகர் ஆர் வந்துட்டு ஈவன் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. பட் அது போடுறது ஈஸியாக நோ, இட் ஹேஸ் அண்ட் நிறைய மெடிக்கேஷன் எடுக்கும் போது அந்த டைம் அவங்களுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது. பட் ஃப்யூச்சர் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து IVF சூஸ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு குழந்தை IVF மூலமாக, செகண்ட் நேச்சுரலாக நடக்குது, அது எப்படி டாக்டர்? நிறைய பேருக்கு டெஃபினெட்லி இப்போது அடாப்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் தனக்கே வந்துட்டு நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள்லேயே நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அது ஏன் நடக்குது உங்களுக்கு? மேபி யுவர் மைண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வெளிநாடுகளோட இங்கே வந்து இட் இஸ் அ சோஷியல் ஸ்டிக்மா. ஸோ உங்களுக்கு மட்டும் இருக்கிற வருத்தம் தாண்டி எல்லாரும் இதையே குத்தி காமிக்கும் போது யூ ஜஸ்ட் ஃபீல் இன்ஃபர்டைல். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸோ சேட்னஸோ, ஒருத்தங்களோட போய் பேசலாம், ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கலாம், எல்லாமே வந்து தள்ளி போயிடுது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கும் போது அவங்களோட ஹோல் பீயிங் இஸ் சென்டர்ட் ஆன் எனக்கு ஒரு பேபி வேணும். அதை தாண்டி அவங்களுக்கு விருப்பு வெறுப்புங்கிறதே ஒன்றும் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிடுது அப்படின்னா மேபி அவங்க பாடி ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களுக்கு நார்மலாக இந்த ஸ்ட்ரெஸ், அந்த கார்டிசால் ஆல்வேஸ் ஹை ஸ்ட்ரெஸ்ட் சுச்சுவேஷனில் இல்லைங்கிறதுனால தேர் ஹார்மோன்ஸ் ரெக்கவர் அண்ட் தே மே ஈவன் ஹாவ் அ சைல்ட் ஆஃப் தேர் ஓன். பட் தட் இஸ் ஃபார் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. எந்த காரணம்னு தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்டில் நம்ம கன்சீவ் ஆக மாட்டேங்கிறோம். அப்படிங்கும் போது மேபி தட் மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ அன் இஷ்யூ விச் இஸ் அட் ப்ளே ஹியர். நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஏன் வந்துட்டு IVF பண்ணி எம்ப்ரியோஸ் நான் வந்து ஃப்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல, அதுக்குள்ளே நேச்சுரல் ப்ரெக்னன்சி டெலிவரி ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். mental health stress plays a major role both ways. Infertility causes stress and stress will also வந்துட்டு உங்களுக்கு
இந்த கண்டிஷனை வந்து கொஞ்சம் எக்ஸாசர்பேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. யா இப்போ சரோகசின்றது இந்தியாவில் நாட் வெரி ப்ரிவலண்ட் yet as in அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ். அது உங்கள் ரெக்கமெண்டேஷன் என்ன டாக்டர்? பிகாஸ் இந்த சரோகசி வச்சு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணும்போது அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆச்சு. எஸ். ஸோ ஆஸ் அ டாக்டர் வாட்ஸ் யூ டேக் ஆன் இட்? நவடேஸ் லா வந்துருச்சு. சின்ஸ் பாஸ்ட் 3 இயர்ஸ் ஏஆர்டி லா பாஸ் ஆனதுக்கப்புறம் சரகசி ஹேஸ் பிகம் ஒன்லி கமர்ஷியல் சரகசி பண்ணக்கூடாது, ஒன்லி ஆல்ட்ருவிஸ்டிக் சரகசி. தட் இஸ் காசுக்காக எந்த பொண்ணுமே வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து குழந்தை பெற்றுக்கோங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. ஸோ செலிப்ரிட்டி சரகசி இனிமேல பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அன்லெஸ் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மெடிக்கல் இண்டிகேஷன் ஃபார் த ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் சரகசி பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து காசு கொடுத்து இன்னொரு பெண்ணை உங்களுக்காக குழந்தைய சுமக்க சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்காக முன் வராங்க பண்ணி கொடுக்கறதுக்குன்னா மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, சில பேருக்கு யூட்ரஸே இல்லாமல் பிறக்கிறாங்க, ஆர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, ஆர் யூட்ரஸ் எடுக்கப்பட்டிருக்கு ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே, இல்லாட்டி வந்துட்டு அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, அவங்க அந்த குழந்தைய சுமந்தாங்கன்னா, இப்போ ரீசெண்ட்லி ஈவன் நவ் லாஸ்ட் வீக் ஐ ஹேட் அ கேர்ள் ஹூ காட் ப்ரெக்னென்ட் அண்ட் வி ஹேட் டு டூ அ டெர்மினேஷன். அந்த பொண்ணுக்கு தெரியும் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்ட்டுன்னு, பட் அதுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்களாம் ப்ரெக்னென்சி ஆயிக்கலான்னு. இப்போ அந்த ப்ரெக்னென்சி அவள் கண்டினியூ பண்ணான்னா இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஃபார் த பேபி மட்டும் இல்லை, ஃபார் த மதர் மெயின்லி. ஸோ இதெல்லாம் தான் உன்னோட கண்டிஷன், நீ இதெல்லாம் வந்துட்டு யூ வாண்ட் வாட் டு யூ வாண்ட் டு டூனா தென் வி ஹாவ் டு ஆஃபர் டெர்மினேஷன். ஸோ அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமா சேஃப்லி, அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு தென் சரகசி இஸ் அன் ஆப்ஷன். ஓகே. ஸோ இது வந்து எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்க? இந்த ஹாஸ்பிட்டல் தே வில் இவாலுவேட் அண்ட் எஸ், வென் தே கம் அகெயின் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இண்டிகேஷன் ஃபார் சரகசி, வேறு வழி இல்லை, அவங்களுக்கு ஒன்றா வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதா, அப்போ வந்து அது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி போத் த இன்டெண்டிங் கப்பிள் அண்ட் யார் அவங்க சூஸ் பண்ண சரகேட்டோ அவங்க போய் பார்த்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஹோல் ப்ராசஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ முன்னாடிலாம் கமர்ஷியல் சரகசின்னு அது ஒரு மணி மேக்கிங் மார்க்கெட் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால இந்த லா கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஓகே. பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏன் அதை ரெகுலேட் பண்ணல? வை இன் இந்தியா இட்ஸ் பீன் ஸோ ரெகுலேட்டட்? பிகாஸ் ஐ திங்க் ஹியர் இட் வாஸ் மிஸ்யூஸ்ட் மோர் ஆஃபன். வேணும்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு இட் வாஸ் அ மெத்தட் டு ஐ மீன் மேக் யூஸ். அண்ட் விமென் பாவம் அண்டர் ப்ரிவிலேஜ் விமென் அவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸுக்காக தேவர் ஈவன் கோயிங் ஃபார்வர்ட் மல்டிபிள் டைம்ஸ் விச் வில் புட் தெம் அட் ரிஸ்க் இன் ஃபியூச்சர், ரிப்பீட் சைல்ட் பேரிங். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் லைஃப் டைமில் அவங்க சரகேட்டாக இருக்க முடியும், திரும்ப வந்து யூ ஷுட் நாட் டூ இட் ரிப்பீட்டட்லி. இந்த மாதிரி முக்கால்வாசி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தது. ஆக்சுவலி இட்ஸ் a very good thing. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா the government has done a very good job on Definitely. that. And So that again unethical practices whatever was happening அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் ஆகிறதுக்கு உதவி இருக்குதா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக ப்ரெக்னென்சி எல்லாம் முடிச்சாச்சுடா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணும்போது த திங் இஸ் ஃபேமிலி பிளானிங். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து எப்போ நமக்கு தேவையில்லையோ அப்போ நம்ம கன்சீவ் ஆகிடுவோம். Yeah. நம்ம வந்து இன்டென்ஷனலாக அபார்ட் பண்ணும்போது ஸோ மெனி ஹெல்த் ரிஸ்க் ஃபார் த Definitely. விமென். எவ்வளோ தடவை ஒரு விமென் அவங்களோட லைஃப்பில் அபார்ஷன் செலக்டிவ் ஆர் நேச்சுரலாக வந்து பண்ணால் ஓகே, அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது, தே ஹாவ் டு கெட் இன் டு ஃபேமிலி பிளானிங்னா எப்போ சொல்லுவீங்க டாக்டர்? There is no one set number, Priya. I will always say prevent, do not terminate. Physical, mental, அதுக்கப்புறம் வந்துட்டு பாவம் அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணுறது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, நான் ஒரு லைஃப்பை கலைக்கிறேன்னா ஆல் தட் ஆல்சோ வி see on a daily basis. இல்லை நேற்று கூட ஒன் லேடி கேம் டு மீ ஃபார் ஹர் 4th டெர்மினேஷன். ஐ செட் ஏன் நீங்கள் உங்களோட உடம்பை பற்றி கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒன்ஸ் இஸ் அ மிஸ்டேக், செகண்ட் டைமே தப்புன்னு சொல்வேன். ஹவு கேன் யூ பி ஸோ கேர்லெஸ் வித் யோர் ஓன் ஹெல்த்? பிகாஸ் நான் வந்து மெடிசன் எழுதி கொடுக்கறது எனக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது, பட் இதனால உங்களுக்கு பின்விளைவுகள் வரலாம். ஏன் தெர் ஆர் வெரி ரேர் காம்ப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்துட்டு டெர்மினேஷன் போது வந்துட்டு ஏவி மேல்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரீட்டைன் ப்ராடக்ட்ஸ் ஒரு பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அது உங்களுக்கு ரப்சர் ஆச்சுன்னா வந்துட்டு இட் இஸ் லைக் யூ கேன் ப்ளீட் டு டெத் இன் லைக் வெரி ஷார்ட் டைம் பீரியட். இந்த மாதிரிலாம் ரேர் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். பட் வை வென் இட் இஸ் ப்ரிவென்டபிள் ஏன் நம்ம வந்துட்டு இன்னும் கேர் எடுக்கக்கூடாது? ஸோ இந்த யூஸ்வலி அதுதான் இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி சில பேர் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறியாமா இல்லை, ஆனால் வந்துட்டு அப்போது ஓகே பேபி வேணுமா
வேண்டாம். அப்படின்னா என்ன பண்றீங்க? நெறைய பேர் யோசனை பண்றது புல் அவுட் ஆர் வித்ட்ராயல் மெத்தட். ஸோ வந்து நான் இப்போ கேட்க போகிறது கல்ச்சுரலி டேபு கொஸ்டின் எஸ்பெஷலி ஃபார் அவர் இந்தியன் கல்ச்சர். ஏன்னா இப்போ யூஎஸ் ஆர் எனி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நார்மலைஸ் பண்ணுறாங்க ப்ரீ மேரிச்சுவல் செக்ஸ் இஸ் ஓகே. ஆனால் நம்ம ஊரில் அது கிடையாது. பட் இட்ஸ் ஹேப்பனிங். வி ஆர் நாட் எஸ், ஏபிள் டு எஸ். அவாய்ட் இட். அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் அவேர்னஸ் இல்லாதனால தே கெட்டிங் ப்ரெக்னென்ட். டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆப்ஷன்ஸ் டெர்மினேஷன்லாம் எடுக்காமல் செல்ஃப் மெடிக்கேட்டட் பில்ஸ் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ் பிளாக் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் இட். அந்த மாதிரி நிறைய கேள்வி பண்ணுறேன், எனக்கு மெசேஜஸும் வருது. இதை எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணுறது? இது வந்து கல்ச்சுரலி இது வந்து எப்படின்னா வந்து ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது, கல்ச்சுரல் டேபுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் முழிக்கிறாங்க. ஐ நோ இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி டாபிக் டு ஹேண்டில். பட் உங்களோட டேக் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? See, as a doctor, I am not looking at culture. I am looking at medical facts. Whatever is safe for the patient sitting in front of me. And unplanned pregnancies தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நான் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க டாக்டராக படிச்சுட்டு வரல. தட் இஸ் அப்பார்ட். என்னோட பர்சனல் பிலீவ்ஸ் வில் நெவர் கோ இன் டு மை ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். ஸோ அகேன் ஐ வுட் சே ப்ராக்டிஸ் சேஃப் செக்ஸ். திஸ் இஸ் சம்திங் விச் ஐ டெல் ஆல் த யங் கேர்ள்ஸ், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் சேஃப் செக்ஸ். விச் இஸ் நீங்கள் மற்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, வென் அன்ப்ரொடெக்டடாக, தட் இஸ் காண்டம்ஸ் யூஸ் பண்ணாமல் உடலுறவில் இருக்காதீங்க. ஒன்று unwanted pregnancy, as you said, you don't want to land up with a termination. Second most important thing is sexually transmitted infections. யாருக்கு என்ன இருக்குன்னு நம்ம blood test எடுத்துட்டு வந்தோம், நம்ம வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது இல்லை. வைசி வர்ஸா, whether it be for the man or the woman. அப்படி இருக்கும்போது ஆல்வேஸ் காண்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்ம ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டி பாதிக்கலாம், போத் ஃபார் த மேன் as well as the woman. So practice safe sex. I'm not here to tell you do not have sex outside of marriage அப்படின்ட்டுனெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. Gynecologist of today should evolve with the times. They should be having a modern outlook. They should be non-judgmental and approachable-ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அகேன் நாங்கள் வந்துட்டு we'll give you the right medical advice. உங்களுக்கு வந்துட்டு பயந்துட்டு இல்லாட்டி ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பயந்துட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறது கேன் ஈவன் ஹார்ம் யோர் லைஃப். ஜஸ்ட் லாஸ்ட் மந்த் நடு ராத்திரி வி ஹேட் அ பேஷண்ட் கம் இன். கேஷுவாலிட்டிலேருந்து ஃபோன் வருது. அந்த டியூட்டி டாக்டர், அவள் டிஎம்ஓ, லேடி டிஎம்ஓ இருந்தாங்க. மேம் ஒரு பேஷண்ட் ரொம்ப பெயின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து படுக்க தான் வச்சேன். ஷி வாஸ் ஜஸ்ட் ப்ரீத்திங் வித் பெயின். ஒரு பையன் தான் அவங்கள அக்கம்பெனி பண்ணாங்க. படுக்க வச்சு 10 நிமிஷத்தில் ஷி எக்ஸ்பெல்ட் அ பேபி. ஸோ ஷீ நியூ தட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். டாக்டரை போய் பார்க்காம வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. Thankfully that girl was like, she took only usually 4 tablets abortionக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் 1 மாத்திரையோ 2 மாத்திரையோ தான் அந்த பொண்ணு சாப்பிட்ருந்தது. அந்த 4 மாத்திரையும் சாப்பிட்ருந்தா 5 மாத ப்ரெக்னன்சி உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ரப்சர் ஆகி வெடிச்சு உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ தயவு செய்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது டியூப்பில் ப்ரெக்னன்சி நின்று இருந்தால் உங்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கலாம். போய் டாக்டரை பாருங்க. ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தது, யூ ஹாவ் அ ப்ரெக்னன்சினா டூ இட் இன் த ரைட் மேனர் வித் ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் அண்ட் டு நாட் செல்ஃப் மெடிக்கேட். அது நிறைய ஹார்ம் காஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாது. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் இன் தட் பீரியட். கேட்டால் வந்து கடவுள் வந்து உன் கனவுல சொல்லுவார், நீ வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னா அப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லு. இவ்வளோதான் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியில் வரும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ தாட் த பேபி இஸ் கோயிங். அவ்வளோதான் என்னோட நாலேஜ் இருந்துச்சு அப்போது. ஸோ த பேபி கம்ஸ் ஃப்ரம் த ஸ்டமக் அண்ட் நாட் த்ரூ த வெஜைனான்றது தான் என்னோட வந்து வெஜைனல் டெலிவரின்ற ஒரு கான்செப்டே தெரியாது. ஐ ஆல்வேஸ் தாட் இட் வாஸ் C-section. அண்ட் தென் தி அதர் திங் இஸ் எப்படி குழந்தை வரும் அப்படின்னா வந்து உனக்கு வந்து 3 கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிட்டேன்னா உனக்கு குழந்தை வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நாலேஜோட நான் வளர்ந்தேன். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. பட் ஐ திங்க் வி ஆர் இன் ஹை டைம். இப்போ இருக்க கிட்ஸுக்கு இப்படிலாம் வந்து வி ஹாவ் டு கிவ் அந்த ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப மேண்டட்டோரி. எந்த வயசில் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி இதை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து இந்த மாரலியும் அவங்க வந்து கரெக்டாக தே நீட் டு சவுண்ட். அட் த சேம் டைம் பேரண்டலாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் மெடிக்கலியும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட்
பண்ணணும். இத எப்படி டாக்டர் நீங்க வந்து ஒரு டாக்டரா பண்ணியிருக்கீங்க, எப்படி ஒரு மாமா பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. Sex education is very important, I will say. இல்லாட்டி you know how many patients we see day in and day out. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு காண்டாக்ட் இருக்க முடியலன்னு இல்லை மாச கணக்கில் வருஷ கணக்கில் வந்துட்டு they are not able to have penetrative sex for some reason or the other. இந்த ஃபியர் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அது வலிக்கும்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சைடு நம்மளுக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது, ஓவர் அவேர்னஸும் இன்னொரு சைடு இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து நெட்டை ஓப்பன் பண்ணால் இன் ஃபுல் ஹெச்டி கலர் காமிச்சிடுறாங்க. ஸோ அகெயின் சம்டைம்ஸ் தட் ஓவர் எக்ஸ்போஷர் ஷுட் ஆல்சோ பி அவாய்டட். ரைட் ஏஜ் வுட் பி டாக்கிங் அரவுண்ட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. அவங்களுக்கு இதை பற்றி கியூரியாசிட்டி வர ஆரம்பிக்குது. தே see these physical changes happening in their bodies. அப்போ அந்த கியூரியாசிட்டி வேற எங்கேயாவது போய் தப்பான சோர்ஸில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோட ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு வாட் இஸ் நார்மல் மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி ஃபிசியலாஜிக்கலாக இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது பெட்டர்ன்னு நினைப்பேன். என் பையனுக்கு I just got, because I thought he may not be comfortable talking to me. He knows I talk very openly about anything and everything, and both my children always know they can come to me with anything, any query they have, and I am not there to really scold them for it. பட் ஸ்டில் அவன் வந்து கூச்சப்படுவான்னு சொல்லிட்டு அந்த பியூபர்ட்டி பற்றி now you get these comics which are there பார்த்தீங்கன்னா. ஸோ அகேன் வாட் ஆர் த சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் யோர் பாடின்னு சொல்லிட்டு போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எல்லாத்தையும் பற்றி இன் அ வெரி நைஸ் மேனர் காமிக் புக் ஸ்ட்ரிப் மாதிரி சொல்லுது. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ் லைக் தட், ஆர் யூ கேன் டேக் தெம் டு அ டாக்டர். இப்போ என்கிட்ட இஃப் தே வாண்ட் சம்ஒன் டு எக்ஸ்பிளைன் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டு தெம், ஐ வுட் டூ இட் இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன, நீங்கள் பேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும், உங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், அந்த மாதிரி சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு இட் ரிங்ஸ் அ பெல். லைக் முன்னாடி இருக்கும்போது இந்தியன் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் இன் யூஎஸ் அவங்களுக்கு வந்து அந்த பியூபர்ட்டி வரும்போது அங்கே ரொம்ப 13 இயர்ஸ் இஸ் த டைம், அது வந்து அப்போவே எஜுகேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. பேலுக்கு கால் பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதை பற்றி பேசுகிறீங்களா, என்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து கேர்ள் சில்ட்ரன் மேபி ப்ராபப்ளி லேடி கைனக் கிட்ட போய் அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேல் கிட்ட நிறைய இந்த டீனேஜ் பாய்ஸ் பேல் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, என் பசங்க கிட்ட எப்படி பேச போகிறோம். பட் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் வி இவால்வ் and we normalize these conversations so that again வந்து இதெல்லாம் taboo கிடையாது, this is normal things happening in our body ன்னு அந்த ஒரு awareness கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். மெடிக்கலி டாக்டர் என்ன ஏஜ் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் அ விமன் ஃபீமேல் டு கெட் ப்ரெக்னென்ட்? இப்போ வந்து முன்னாடி ரொம்ப ஏர்லி மேரேஜ் இருந்துச்சு, இப்போ ரொம்ப லேட் மேரேஜ் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இமோஷ்னலி இவால்வ் ஆகிறது ஓகே, பட் மெடிக்கலி இந்த ஏஜ் டு இந்த ஏஜ் இஸ் பர்ஃபெக்ட் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட முடியும், ஆர் எனி என்ன சொல்கிறது அட்வர்ஸாக நடக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எது சொல்லுவீங்க? See, our bodies want us to reproduce first and foremost. They don't care. That is what evolution has designed us for. That நீங்கள் வந்து வாழ்றீங்கன்னா reproduction, அதுதான் எவல்யூஷனோட ஏமே. And it wants you to reproduce fast. So அதனால our fertilityன்னு பார்த்தா early 20s is best. But no one is getting married, everyone is studying, கேரியரில் செட்டில் ஆகணும். ஸோ அதெல்லாம் பற்றி இப்போதைக்கு பேசுகிறதே கிடையாது. Anywhere between 25 to again early 30s is sort of an okay range for most women, unless they have certain problems like endometriosis or நான் சொன்ன மாதிரி unexplained low ovarian reserve younger ageலேயே இருக்குன்னா ஒழிய it should not be too much of a problem. 35 and above போகும்போது we may start running into certain roadblocks, fertility levels கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்களை பொறுத்த அளவுக்கு they make sperms well into their older ages, that's why they're fathering children at 60 and 70. But at the same time older the guy, அப்போ உங்களுக்கு மிஸ்கேரேஜுக்கான ரிஸ்க்கு, ப்ராப்ளம்ஸ் இன் த ஸ்பெர்ம், ப்ராப்ளம்ஸ் இன் த பேபி அனாமலிஸ், as well as certain developmental problems in future life இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம்ஸும் முக்கியம். இப்போ கூட I had last week a patient who came, she's 18 or 9, she was 22 and நான் மேரேஜ் ஹிஸ்ட்ரி பார்க்குறேன், she's been married since 6 or 7. I was like shocked. 6-7 years கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. எப்போம்மா கல்யாணம் ஆச்சு உனக்குன்னு? 15 years. I said இந்த காலத்தில் 15 yearsல கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு. And she has had 3 miscarriages till now. ஸோ அந்த மாதிரியும் பார்க்குறோம். 16, 17, 18ல she's had miscarriages. அந்த பொண்ணுக்கு என்ன ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி இருக்கும், மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும். அண்ட் 22ல இன்னும் நீ குழந்தை பெற்றுக்கலன்னு she's being வந்துட்டு shamed
shamed and blamed ன்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி சேட் சுச்சுவேஷன்ஸ் பார்க்க தான் இன்னமும் செய்கிறோம். இன்னமும் ஐ எம் ரியலி ஷாக்ட் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ், பட் ஐ கம் அக்ராஸ் இட் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி பிகாஸ் அகேன் வி லிவ் இன் அ வெரி டைவர்ஸ் பாப்புலேஷன். இந்த சைடும் ஐ சி, அந்த சைடும் ஐ சி. ஸோ தெர் ஆர் ஆல் சார்ட்ஸ் ஐ வில் சே. யா. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி பிளானிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் பிஃபோர் மேரேஜுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சேஃபாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த் எது வந்து சேஃப், அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா டாக்டர்? காண்டம்ஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மேரேஜ். அடிஷ்னலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னாலும் இட் இஸ் சேஃபர். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காண்டம்ஸ் மெயினாக ப்ரெக்னன்சிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் பில்ஸ் ஆர் ஓகே, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் இரெகுலர் சைக்கிள்ஸ். எப்போ எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வரும்னே தெரியாது. பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸையும் சரிப்படுத்தும், ஃப்ளோவையும் கம்மி பண்ணும். அண்ட் இதனால பிற்காலத்தில் எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதா? கிடையவே கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் எஃபெக்ட். இட் இஸ் சேஃப் டு யூஸ். Intrauterine devices like Puberty, probably I would say post marriage if possible, and not வந்து premaritally as far as because it is something inside the uterus. So அதனால தேவையில்லாம for a person who has not had children usually recommend பண்ணுறது கிடையாது. ஒரு குழந்தை பெற்றிருந்தாங்க, அவங்க போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ யங்கர் ஏஜில் கொடுக்கறது கிடையாது. ஒன்ஸ் இன் 3 months எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் உண்டு. அதுவும் வந்துட்டு யூஸ்வலி போஸ்ட் மேரேஜ். அண்ட் ஐ யூஸ்வலி ப்ரிஃபர் இட் ஆஃப்டர் ஒன் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் பிகாஸ் இட் கேன் மேக் யோர் பீரியட்ஸ் irregular temporarily அதை எடுக்கும்போது. ஸோ யூ வாண்ட் அ ரெகுலர் சைக்கிள், யூ டோன்ட் வாண்ட் மெஸ் அப் யோர் ஹார்மோனல் சைக்கிள் டூ மச். இது நிறுத்தணுன்னா அடுத்த மாதமே எனக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற மாதிரி மெத்தட் வேணும் அப்படின்னா தென் injections may not be the right choice. ஓகே. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது லைக் நாட் செமி பெர்மனெண்ட் அண்ட் ரிவர்சபிள் மெத்தட்ஸ். இப்போ வந்து பெர்மனெண்ட் மெத்தட்ஸ்னு இருக்குது. விமெனுக்கு இஃப் ஐம் நாட் ராங் டியூபெக்டமி, அண்ட் தென் மென்னுக்கு வெசெக்டமி. டியூபெக்டமி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில், ரொம்ப ஈஸி. பட் தே சே இட் கம்ஸ் வித் சம் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெசெக்டமி இஸ் த மோஸ்ட் easiest thing to do and recoveryயும் easier, but they don't do it because அது வந்து again on the patriarchal society. Reproduction எல்லாம் falls on the woman's head தான் பாத்தீங்கன்னா. ஆமா, யூஎஸ்ல வெசெக்டமி is the most practiced procedure then tubectomy. ஆமா, so because பாலோட ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்தியாவில் வரும்போது அந்த வேர்டே யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இதுபடி மெடிக்கலி விச் இஸ் சேஃபர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். Medically, vasectomy is easier. Your wife has been through childbearing, she might have had surgery வந்துட்டு for the baby, அதுக்கு முன்னாடி fertility treatments, everything is for her. This is something which ஆனா நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். It is easy, safe, can be done as a OP procedure. It's not a painful procedure. உங்களுக்கு இதனால பின்விளைவுகள் எதுவும் கிடையாது. ஸோ சம் பீப்புள் they think that their sexual function will be affected ன்னு. டெஃபினட்டாக கிடையாது. உங்களுக்கு விந்தணுக்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர டியூபை தான் வந்துட்டு அவங்க கட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது ஈஸியாக பண்ணக்கூடியது. இப்போ நோ ஸ்கேல்பல் வேசெக்டமின்னு சொல்லிட்டு கட்டே பண்ணாமல் வெறும் யூ கேன் கோ இன் வித் ஃபோர்சப்ஸ் பிக் இட் அப் அண்ட் டூ இட்டுங்கிறதும் இருக்குது. பட் ஸ்டில் there is no take up for vasectomy in a society like us. Because காலமாக குழந்தை பெற்றோன்னா ஃபேமிலி பிளானிங் லேடிக்கு தான் தவிர நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது இன்னும் அந்த மைண்ட் செட்டோட ஷிஃப்ட் வருமா அப்படிங்கிறது ஐ ரியலி டவுட் இட் அஸ் சச். பெண்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு இப்போ 2வது சிசேரியன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் டியூபை வந்துட்டு சென்டரில் அரவுண்ட் 1.5 centimeters நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த கட் ends will be together. பிற்காலத்தில் இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? எஸ், சம்டைம்ஸ் ரீகேனலைசேஷன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை இன்னொன்று வேணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் வராங்க. பட் இட் இஸ் அகேன் சர்ஜரி டு ரீஜாயின் தோஸ் டியூப்ஸ் அண்ட் இட் இஸ் ஒன்லி அபவுட் 70% சக்ஸஸ்ஃபுல். என்னதான் ஒட்ட வச்சாலும் சைடு எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த் ஏதாவது இருக்கா டியூபெக்டமி பண்ணுறது? டியூபெக்டமி மட்டுங்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்வலி கிடையாது. இஃப் இட் இஸ் டன் இன் த ப்ராப்பர் மேனர் இட் ஷுட் பி ஃபைன். சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள்ஸ் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு கிடையாது. அண்ட் நவடேஸ் வி டூ இட் பை லாப்ரோஸ்கோபி யூஸ்வலி இன்டர்வல் ரீஜனில், தட் இஸ் சிசேரியனில் இல்லை. பிற்காலத்தில் அவங்களுக்கு பண்ணணும்னு வராங்கன்னா இட் இஸ் டன் த்ரூ கீ ஹோல் சர்ஜரி. ஆமாம், பட் இது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையே வேணான்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டியது. இட்ஸ் நாட் a reversible method. Yes, it is to be considered as a permanent method. ஆனால் இது ஒன்று இருக்குல்ல, நீங்கள் டியூபெக்டமி பண்ணாலும் உங்களால் ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும் லேட்டர் ஆன் இன் யோர் லேட்
30s if you decide I want one more kid னா பண்ண முடியும். பண்ண முடியும். அண்ட் வி ஹவ் டன் இட் ஃபார் தட் ரீசன் ஆல்சோ. இப்போ இன்னொருத்தங்க பண்ணிட்டாங்க, இன்னொரு பேபி வேணும்னு வராங்கன்னா ஐ கிவ் தெம் போத் ஆப்ஷன்ஸ். ரீகேனலைசேஷன் விச் ஹேஸ் தீஸ் வந்து உங்களுக்கு இட் சர்ஜரி அகேன் இந்த சான்ஸ் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இயரில் நிற்கலைன்னா தென் அகேன் வி ஹாவ் டு திங்க்னு. இன்னொன்று இஸ் ஐவிஎஃப். பிகாஸ் டியூப்பில் அடைப்பு இருந்தாலும் நம்மளுக்கு ஐவிஎஃப்ல டியூப்பை பற்றி கவலை இல்லை. நம்ம எக்கை வெளியில் எடுத்து தான் ஃபர்டிலைஸ் பண்ணுறோம், டியூபோட வேலை நம்ம செஞ்சிடுறோம் லேபில். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டியூப் தேவையில்லைங்க. ஸோ அகேன் டியூபெக்டமி பண்ணி பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் இஸ் அனதர் ஆப்ஷன். இப்போ வந்து இன்னொன்று ஒன்று கேள்விப்படுறேன், யுட்ரஸ் இருந்தால் தானடா இந்த பிரச்சனை, எனக்கு பீரியட்ஸும் வேணாம் குழந்தையும் வேணாம் எல்லாமே போதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு லேட் 30s or 40s எலெக்டிவ் யுட்ரஸ் ரிமூவல், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் கால், ஹிஸ்டெக்டமி. அது பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. தேவையில்லாம நம்ம கஷ்டப்படுறோமேனா கஷ்டப்படவும் கூடாது. பட் அதுக்காக யூட்ரஸை வந்து முடிஞ்சிருச்சுல்ல அதோட வேலை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாது. அண்ட் லேட் 30s early 40s we try and avoid that procedure as far as possible. எதுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்குது, ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்குது, அது மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிலீசிங் டிவைசஸ் லைக் மிரேனான்னு சொல்லிட்டு யூட்ரஸ்குள்ளே செலுத்தப்படுறது, அந்த மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ட்ரை பண்ணுவோம் தவிர ஹிஸ்டெக்டமி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்? யூட்ரஸை எடுத்தாலும் ஒன்று இட்ஸ் அ மேஜர் மெடிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் தேவை இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும். இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஆப்ஷன் பி அண்ட் நாட் ஆப்ஷன் ஏ. இன்னொன்று, உங்களுக்கு சின்ன வயசில் யூட்ரஸ் எடுத்துட்டோம், ஓவரிஸ் விட்டு வச்சாலும் அந்த ஓவரிஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு ஏர்லியர் மெனோபாஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ட் ஏர்லி மெனோபாஸ் வந்தால் அதனால உங்களுக்கு பிற்காலத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தேவையில்லாமல் ஹிஸ்டெக்டமி இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ். ஓகே, ஃப்ரீடம் ஃப்ரம் பீரியட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணவே கூடாது. ஓகே, நாட் ஓன்லி ஜஸ்ட் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் நான் எந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஐ டி நாட் வரி அபவுட் எனி திங். அண்ட் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு ப்ளோட்டிங் வரும் டியூரிங் த பீரியட்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் யூ லுக் அ லிட்டில் ப்ரெக்னென்ட். அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இது பண்ணிட்டா அப்படின்னு பியூட்டி ரீசனுக்காக இது வந்து ப்ரிவலண்ட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்துட்டுருக்க ஒன்று. அண்ட் தென் இப்போது இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, காஸ்மெட்டிக் சர்ஜரி ஃபேஸ்க்கு பண்ணுற மாதிரி பாடிக்கு பண்ணுறது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுலேருந்துலாம் கேள்விப்படுறீங்க. டெஃபினட்டாக உங்கள் யூட்ரஸ், பிகாஸ் ஐ saw this one reel where a boyfriend is telling his girlfriend that உனக்கு அந்த லோவர் பெல்லியில் ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மால் பூச் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இஸ் நாட், தட்ஸ் யுவர் யூட்ரஸ். ஸோ இட்ஸ் குட் ஃபார் யூ, டோன்ட் வரி அபவுட் இட், யூர் பியூட்டிஃபுல் வித் இட், அண்ட் விச் இஸ் குட். வி ஆர் கிவிங் பாடி பாசிட்டிவிட்டி மெசேஜஸ். பட் அட் த சேம் டைம் உங்கள் யூட்ரஸ் வந்து அந்த மாதிரி தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. உங்கள் யூட்ரஸ் நான் ப்ரெக்னென்ட் யூட்ரஸ் கை முட்டி அளவுக்கு தான், இவ்வளோ தான் இருக்குது, ஃபிஷ் ஷேப்டாக இருக்குது, அண்ட் இட் இஸ் ப்ரெசன்ட் டீப் வித் your pelvis. அதனால உங்களுக்கு வெளியில அந்த ஒரு பூச் மாதிரி வரதுக்கு சான்ஸே கிடையாது லோவர் பெல்லியில் ஒரு. அண்ட் ஆல்சோ த ப்ளோட்டிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்மோன்ஸ் விச் இஸ் யுவர் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் பீயிங் செக்ரீட்டட் ஃப்ரம் யுவர் ஓவரிஸ், நாட் ஃப்ரம் யுவர் யூட்ரஸ். ஸோ உங்கள் யூட்ரஸை எடுத்தால் மட்டும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா சொல்லவே முடியாது. ஆமாம், இது எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க சென்னையில். என்னென்னா, இஃப் யூஆர் டன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ் ஆர் எனிதிங். இப்போ வந்து நிறைய ஆக்ட்ரஸ் நீங்கள் மீடியாவுக்கு போகிறீங்கன்னா யூட்ரஸ் எடுத்துருங்க, ஸோ யூ வில் நாட் ஹேவ் ப்ளோட்டிங். நீங்கள் காக்ரா சொல்லிலாம் போடும்போது உங்களுக்கு தெரியாது. ஐ வாஸ் லைக், maybe I should go and complain about this doctor or what அப்படின்னு. I'm serious doctor, இது எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வலசரவாக்கத்தில் ஒரு கிளினிக்கில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. I have never thankfully heard about hysterectomy being recommended as a cosmetic procedure. What next? I'm really shocked. And then I went and I looked it up, and then அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு அந்த பர்டிகுலர் பர்சன் இதை பற்றி. தென் ஐ வாஸ் லைக், இப்போ எனக்கு அந்த அவேர்னஸ் இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு டேக் த டிசிஷன். பட் சில பேர் வந்து அப்போ வந்து நம்ம ரொம்ப ஒல்லியாவே இருப்போம், வில் ஹேவ் தட் இலியானா இடுப்புன்னு நினைச்சிட்டு போய் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் டன். ஃபிளாட் ஸ்டொமக், இட் டசன்ட் லீட் டு தட். அதனால தான் ஐ வாண்டட் டு பிரிங் த டாபிக். வேற ஒருத்தவங்க சொன்னது இல்லை, எனக்கு சொன்னது. நான் மெடிக்கல் கம்யூனிட்டில ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் திஸ். ஆமா, இதுல இந்த ஹீரோயின்ஸ்லாம் இதை பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு. யாருக்கிட்ட அவங்க தெரியாம பேசிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் போனது வேற ஒரு கன்சல்டேஷனுக்காக. பட் இட் சோ ஹேப்பன்ட். ஸோ அதனால and it is major surgery, has its own side effects.
hysterectomy is always last on the list. என்கிட்ட வரவங்க எல்லாம் ஆப்போசிட், they want to avoid a hysterectomy வரவங்க நிறைய பேர். பட் அகெயின் எல்லாத்தையும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம். தட் லேடி இஸ் சஃபரிங். அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாதம் மாதம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டுன்னு. எண்டோமெட்ரியோசிஸ் சிவியராக இருக்குது. There are so many problems when so many My grandmother had it. She had no option. She had it in her 40s. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எஸ், பட் நாட் as an easy choice and it is never a cosmetic procedure. Okay, thank you for clarifying, doctor. So usually pal தான் இந்த மாதிரி சீரியஸாக பேசுவாங்க. நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி பப்ளி டைப். You have enlightened me with so many things. ஸோ அதனால ஏன் ஸ்டைலில் நான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டி திங்ஸ்லாம் வந்து இன்ஸ்டா சேவையாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ தட். யா, ஸோ வந்து இதில் வந்து 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மித் பஸ்டர், இன்னொன்று வந்து ரேட் in the scale of 1 to 10 and red flag, green flag series. So ready for it, doctor? Let's go. Okay, let's go to myth buster first. First வந்து birth control pill causes infertility in wrong run. டெஃபினெட்லி நாட். பர்த் கண்ட்ரோல் பில் உங்களோட ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸை அந்த மாதத்துக்கு இட் இஸ் ஸ்டெபிலைசிங் இட். அண்ட் உங்களுக்கு இதனால நெக்ஸ்ட் மந்த் அதை நிறுத்திட்டு வாஷ் அவுட் பீரியட்லாம் தேவையில்லை. அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணலாம். ஓகே, குட். ஈட்டிங் பப்பாயா காசஸ் மிஸ்கேரேஜ். டெஃபினெட்லி நாட். அகெயின் பப்பாளி பழமாக சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அகெயின் நோ ஒன் வந்து காயாக சாப்பிடாதீங்க, விச் இஸ் ஒன்லி யூஸ்வலி சைட்டட் ஆஸ் த ரீசன் ஃபார் மிஸ்கேரேஜ். ஸோ பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பப்பாளி காயாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வருமாங்கிறது ஹைலி டவுட்ஃபுல். ஸோ நோ ஹார்ம் இன் த ஃப்ரூட். ஓகே. PCOS இருந்தாலே infertility, no, don't marry that girl. No, of course not. Actually, இப்போ PCOS is the better problem to have. You have a lot of eggs, so it can at least இருக்கு. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு ovarian reserve ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் is the bigger problem சொல்வேன். ஸோ தாராளமாக most women will be able to reproduce if that is the primary concern. But again PCOS இருக்குது, அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி I don't think there is any cause for concern there. Okay. Using sanitary pad, just one pad for the whole day, good or bad? பேட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஃப்ளோ. உங்களுக்கு சும்மா மைல் ஸ்பாட்டிங் தான் இருக்குது, ஆரம்பம் இல்லை பிகினிங் ஆஃப் எண்டிங் ஆஃப் யோர் பீரியட்னா இட்ஸ் ஓகே. பட் ஜென்ரலி யூ ஷுட் பி, இஃப் யூ ஹேவ் த ப்ராப்பர் ஃப்ளோ ஹேப்பனிங், தென் ஒன்ஸ் இன் 6 hours அது தயவு செய்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ், சம் கைண்ட் ஆஃப் சீரியஸ் டிசீஸ்? நோ, ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் நார்மல். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு உடல் வருந்தாது, வந்து ஒல்லியாக மாட்டீங்க, உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்லி இஃப் இட் இஸ் இன்ஃபெக்டிவ். ஸோ நார்மல், சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆன் த panties இஸ் நார்மல் ஃபார் ஆல் விமென். ஓகே. பப்ளிக் டாய்லெட்ஸ் யூசேஜ் லீட்ஸ் டு UTI. பப்ளிக் டாய்லெட்ஸ் யூசேஜோட அந்த பப்ளிக் டாய்லெட் பார்த்து நாங்கள் பயந்து யூரினை வந்து அடக்கி ஹோல் டே நாங்கள் தண்ணி குடிக்காமல் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் தான் மோர் இம்பார்ட்டன்ட்லி அ காஸ் ஃபார் UTI. Okay, thank you, Dr. Mythbusters are done. So next to scale of 1 to 10. Sleep quality impacts your fertility factor. 10 out of 10 definitely, because it is very closely linked to your hormonal cycle, your circadian rhythm and everything. Late night முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதனால ஸ்நாக்கிங் பண்ணுவீங்க, பிஞ்ச் வாட்சிங் பண்ணுவீங்க, everything. So yes, 10 out of 10 sleep comes first and foremost. Exercise is required for conception. 8 out of 10 எக்ஸசைஸே பண்ணாதவங்களும் ப்ரெக்னென்ட் ஆறாங்க. பட் இஸ் இட் important for a healthy pregnancy? Yes, definitely. Okay. Weight lifting during pregnancy. அகெயின் 7 out of 10 மேபி நீங்கள் முன்னாடி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தீங்க வித் ப்ராப்பர் ஃபார்ம், நீங்கள் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கீங்க, யூ கேன் கண்டினியூ. அதுக்காக நான் எதுவுமே பண்ணலை, புதுசாக நான் ப்ரெக்னன்சியில் போய் எதாவது ட்ரை பண்ண போகிறீங்கன்னாங்கன்னா தென் நோ, தென் அப்போ வம்பு தான். ஓகே. ஸோ வந்து ஹெர்பல் ரெமெடிஸ் ஆன் செல்ஃப் மெடிகேஷன்? 0 out of 10. You don't know what is there. And I always feel மாத்திரையில் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு டாக்டர் கிட்ட வந்தோன்னே கேட்பாங்கல்ல. சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரையே கிடையாதுமா, பேரஸ்டமால் கூட எடுத்துக்க முடியாது. அப்படின்னா தேவையில்லாமல் யாருமே மாத்திரை எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். வெதர் பி இட் அலோபதி ஆர் எனி நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, கரெக்டான பொருள் இருக்கான்னு தெரியாது. சம்டைம்ஸ் யூஸ்வலி யூ see a lot of வந்து all these natural medicines, unregulated supplements being sold online having high doses of turmeric which can cause liver damage. ஸோ என்ன ஏதுன்னு தெரியாமல் எதையோ ஒன்றத்தை நம்பி எந்த மாத்திரையுமே சாப்பிடாதீங்க தான் சொல்வேன். ஓகே, குட். மல்டிவைட்டமின்ஸ்?
Multivitamins, I would say 5 out of 10. I usually do not generically prescribe multivitamins for everybody in solitana because அது என்னமோ வந்துட்டு ஒரு it is not a replacement for a healthy diet in any manner. Always nutrition comes first. But again, ஏதாவது deficiencies இருந்தால் definitely வந்து அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது better than just giving a lot of vitamins as such. ஓகே. ஸோ வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் ஒன்ஸ் இன் அ வைல். Processed food once in a while, I mean 5 out of 10, I'm no one to judge. All of us will have something unhealthy. 100% restrictive diets தான் will lead us to binge eating. So anything, everything in moderation is what I advise and follow. ஓகே. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் லைஃப், ஃபர்டிலிட்டி, எவ்ரிதிங். அகெயின் 10 அவுட் ஆஃப் 10. லைஃபுங்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. இல்லாதவங்க யாருமே கிடையாது. அது இருக்கிறது அம்பானி ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு டிகிரி ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹவு வி லெட் இட் ரெகுலேட் அஸ் அண்ட் நம்மளோட எமோஷனல் ரெகுலேஷன், ஹவு வி ரியாக்ட் டு தட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இஸ் ரியலி உங்களோட அப்ரோச் டு லைஃப் அண்ட் த வே யூ லிவ் லைஃப், உங்கள் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே, உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இது டன். அடுத்தது வந்து ரேபிட் ஃபயர் தான். அது 1 minute சீரீஸாக வந்து பண்ண போகிறோம். ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக் சீரீஸ் டாக்டர். இப்போ ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி. ரெட் ஃப்ளாக். ஓகே. ஹெல்த் அட்வைஸ் ஃப்ரம் ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ். Red flag depends on what they are qualified for. Okay. Taking vitamins without any medical test. Red flag. Multivitamins will not cure anything and can cause harm also. Okay. Intermittent fasting without any recommendation. Red flag, at least get a recommendation and know whether it will suit any particular health conditions you have. Okay. Starting gym workouts without any knowledge. Definite red flag. You can cause a lot of harm and injury to yourself. It should always be done under training with proper form. வெறும் யூடியூப் பார்த்து நானா பண்ணுறேன்னா எதையும் பண்ணாதீங்க. Okay. Home remedies based on party வைத்தியம். I will say yellow light depends on what that party vaidiyam is. If it is something very harmless, innocuous, yes, but not அந்த பார்ட்டி சொன்னது ஓகே, ஏன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிறதுனால கண்டவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லுங்கள். Seed cycling based on the knowledge you have. Yellow, I mean it's harmless, but again வந்துட்டு சாப்பிடுங்க, பட் அகேன் இந்த பீரியடில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு there is no evidence. 1 egg a day cures most of the problem. No, again yellow I would go 1 egg a day தாராளமாக சாப்பிடுங்க. எல்லாத்தையும் எங்கே க்யூர் பண்ணும், ஒன்றும் க்யூர் பண்ணாது, பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க. Okay. Extreme weight loss diets for fertility. Red flag, it will shut down your periods, your brain will go into panic mode, no time for reproduction, stress modeக்கு போயிடும். So definite red flag. நான் எடுத்து வச்ச கொஸ்டின் எல்லாமே ரெட் ஃப்ளாக் தான். அப்போ இதுதான் ட்ரெண்டி இன்ஸ்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெட் ஃப்ளாக். இது எதையுமே அப்போ பண்ணாதீங்க. கிரீன் ஃப்ளாக் இஸ் பேலன்ஸ் டயட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். I know it's boring, but I mean that's what is going to serve you long term. Okay. Thank you so much, Doctor. So, before we wind up the session, for the women out here in this society, what do you have to recommend as a doctor to them? What's your take on life, fertility? இது எல்லாமே சேர்ந்து as a mom, doctor, நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க as a women advocate? காலங்காலமாக நம்மளுக்கு நிறைய சொல்லி வளர்த்துருக்காங்க. பாட்டி காலத்தில் ஐ திங்க் இட் வாஸ் வந்து சர்வைவல் மோட். அதுக்கப்புறம் நம்ம அம்மா காலத்துலலாம் வந்து இட் வாஸ் சாக்ரிஃபைஸ். தட் இஸ் வாட் டிஃபைன்ட் அ உமன் as such. And nowadays, I think thankfully most of us are changing. Don't put yourself last on the list. That is what I will say. Prioritize yourself too. Prioritize your health. You are the cornerstone of your whole family. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்கள் சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ மேக் ஷுர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அண்ட் ஏதாவது எனக்குன்னு வரும்போது அதை சும்மா சாதாரணமாக அப்படி தட்டி கழிச்சிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. மச் நீடட் அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பிஸி ஸ்கெடியூல். இப்போ தான் சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, நான் அதுக்குள்ளே இதை முடிச்சுட்டேன், நான் போயிடுவேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டரை பிடிச்சி வச்சு இட் வாஸ் சச் அன் என்லைட்னிங் செஷன். அதுவும் என்ன மாதிரி நான் இதை சொல்கிறத விட பதில் நீங்கள் சொன்னது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேள்விலாம் கேட்டதுக்கு இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ். இதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் காமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் இட் இன் ஃபியூச்சர் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் டைம் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சச் அ வேல்யூபிள் திங். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டாக்டர் பால் ஃபேமிலின்றனால gift எல்லாமே வந்து ஹெல்த்தியா தான் இருக்கும். So yeah, so a small. Thank you so much. Thank you doctor.